தற்காப்பு கலைக்கான கராத்தேவை கற்றுக்கொண்டால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். தங்கம் வென்ற வீராங்கனை தெரிவிப்பு. தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும். கராத்தேக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்தால் தங்களைப் போல் இருக்கும் வீராங்கனைகள் கல்லூரிகளில் சேர்வதற்கு வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். தங்கம் வென்ற வீராங்கனை. இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் மலேசியா 2026 தலைப்பில் மலேசியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியா சார்பில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அதில் தமிழகத்தில் இருந்து 15க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இந்தியா உட்பட மலேசியா, சீனா, பாகிஸ்தான், ஸ்பெயின், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா என 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 2500 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியானது மே 22ஆம் தேதியில் இருந்து 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்ற இந்தியா சார்பில் தமிழகத்திலிருந்து சென்ற 15 பேர்களில் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து 4 பேர் கட்டா, குமித்தே பிரிவுகளில் பதக்கங்களை குவித்துள்ளனர். இதில் ஒரு தங்கம், 4 வெள்ளி, 3 வெண்கலம் வென்று அசத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த வீரர் வீராங்கனைகளுக்கு உறவினர்கள் மாலை அணிவித்து, சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது கராத்தே தற்காப்பு கலை போட்டியானது மிக பழமையான போட்டி என்பதும், தற்போது வரும் புதிய போட்டிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் இதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும், மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு பயிற்சியாளர் பெருமாள் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தங்கம் வென்ற வீராங்கனை, கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சார்பில் கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் தங்கம் வென்ற வீராங்கனை கோரிக்கை வைத்தார். மேலும் தான் 7 வருடங்களாக கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன் என்றும், இதனால் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் மற்றும் கான்ஃபிடன்ஸ் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும் என்றும் ஆசையும் தங்கம் வென்ற வீராங்கனை தெரிவித்தார். மேலும் பெண்கள் அனைவரும் செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அப்போதுதான் போல்டாக இருக்க முடியும் என்றும், நான் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். சைலண்ட் கப் அப்படின்னு சொல்லி அதில் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எங்களுடைய மாணவர்கள் வின் பண்ணது அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு தாருண்யா, அவங்க கோல்டு மெடல் இந்தியாவுக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி சில்வர் மெடல் 2 அண்டு பிரான்ஸ் மெடல் 2. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் ஃபார் த சிஎம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்த கராத்தே ஆல்ரெடி நிறைய லெவலில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய கோரிக்கை. ஏன்னா கராத்தே பழைய கேமு, புதுசாக வரக்கூடிய எல்லா கேமுக்குமே அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம கராத்தே கேமுக்கு அங்கீகாரம் கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் கராத்தேல இருக்கிறாங்க. அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. என் பேர் தருண்யா ஸ்ரீ. நான் சுபுகாஷ் டோரியோ டிஎன் அகாடமிலேருந்து பெரும் மாஸ்டர் சிவா மாஸ்டர் சார்பாக நாங்கள் மலேசியா போயிட்டு வந்தோம். அதில் நான் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நான் கோல்டு மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எங்கள் மாஸ்டர் தான் என்னால் கோல்டு மெடல், அதுக்கப்புறம் பிரான்ஸ் மெடல் அடிக்க முடிஞ்சுது. எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப், நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தா கொஞ்சம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கராத்தேக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹையர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம் இனிமேட்டு. நான் கராத்தே என்னோடய செல்ஃப் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய கான்ஃபிடென்ட் எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் 7 இயர்ஸாக கராத்தே பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சீஃப் மினிஸ்டருக்கு வெரி தேங்க்ஃபுல். மீட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. டு அச்சீவ் ஸ்போர்ட்ஸ், நான் ஸ்போர்ட்ஸில் நிறைய அச்சீவ் பண்ணணும், கராத்தேவில் நிறைய அச்சீவ் பண்ணணும் தான் என்னோடய கோல். இன்னும் இந்தியாவுக்காக நிறைய மெடல் அடித்து கொடுப்பேன். என்ன மாதிரி இருக்க கேர்ள்ஸ்க்கு போல்டாக இருங்க. நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்குறோன்னா நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் தனியாக வரும். நம்ம யாருக்காகவும் பயப்பட வேணாம்.